அது சரியா ஏப்ரல் 30, 1984 சென்னை பரங்கிமலை போலீஸ் ஸ்டேஷன்ல நேரம் காலையில் ஒரு 10 மணி இருக்கும். 45 வயதான கோவிந்தசாமி அப்படிங்கிற ஒரு நபர் ரொம்பவே பதட்டத்தோட அந்த ஸ்டேஷனுக்குள்ள என்டர் ஆகுறாரு. அப்படி வந்தவரு தன்னுடைய மகளுடைய பெயர் தேவிகா அப்படின்னும், அவங்களுக்கு கல்யாணமாகி ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னும், இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தன்னுடைய கணவர் மற்றும் குழந்தையோட திருப்பதிக்கு சாமி கும்பிடுறதுக்காக போனாங்க அப்படின்னும், ஆனா அப்படி போனவங்க இப்ப வரைக்குமே வீடு திரும்பல. இந்நேரம் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கணும். எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு சார். சோ உடனடியா அவங்கள கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இத கேட்ட போலீஸோ போன இடத்துல சாமி கும்பிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிருக்கும், அதுக்குள்ள காணாம போயிட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வந்துருவீங்களா? ஒரு 4 நாள் வெயிட் பண்ணி பாருங்க. ஒருவேளை அப்பவுமே அவங்க வரல அப்படின்னா அதுக்கப்புறமா இங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்க தேடி பாக்குறோம் அப்படின்னு ரொம்பவே சாதாரணமா சொல்றாங்க. ஸ்டேஷனுக்கு கோவிந்தசாமி மட்டும் வரல, கூடவே 21 வயதான அவருடைய பையன் ஜெயபிரகாசும் வந்திருந்தாரு. இப்ப அவரு இல்ல சார், என்னுடைய தங்கச்சி கோவிலுக்கு போகும்போது 29ஆம் தேதியே நாங்க திரும்ப வீட்டுக்கு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனா எனக்கு தேதி 30. சோ இப்ப வரைக்குமே அவங்க வீட்டுக்கு வரல. அதனால நீங்க உடனடியா கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணி தேடி பாருங்க சார் அப்படின்னு கொஞ்சம் கோவத்தோட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இத கேட்ட போலீஸ் ஜெயபிரகாச மேலையும் கீழையும் பார்த்துட்டு, ரொம்ப அவசரப்படாதீங்க தம்பி, அவங்க சாமி கும்பிட போன இடத்துல கூட்டம் அதிகமா இருந்திருக்கும், இல்லனா திருப்பதியோட சேர்ந்து வேற ஏதாவது கோயிலுக்கு கூட போயிருப்பாங்க. சோ ஒரு 2 நாள் வெயிட் பண்ணி பாருங்க, இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம கிளம்புங்க அப்படின்னு மறுபடியுமே ரொம்பவே சாதாரணமா சொல்லிட்டு இப்ப இவங்களை கண்டுக்காம அவங்களுடைய வேற வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அப்படி அவங்க சாதாரணமா எடுத்துக்கிட்ட அந்த விஷயம் எவ்வளவு பெரிய அசாதாரணமான விஷயமா, கேட்கிறவங்களுடைய ரத்தத்தையே உறைய வைக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்க போகுது அப்படின்னு போலீஸ்க்கு தெரியாம போயிருச்சு. எஸ், 1984 ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையுமே கதி கலங்க வச்ச ஒரு படு பயங்கரமான மர்டர் கேஸ பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அது சரியா மே 3, 1984. போலீஸ் சொன்ன மாதிரி சரியா 3 நாட்கள் கழிச்சு மறுபடியுமே அதே பரங்கிமலை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த கோவிந்தசாமி, சார் நான் அப்பவே சொன்னல சார், என்னுடைய மகளும் மருமகனும் இன்னுமே திருப்பதியிலிருந்து திரும்பி வரல சார், எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, உடனடியா கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப சரி ஓகே அப்படின்னு கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்ட போலீஸ்க்கு அவங்க நினைச்சு கூட பார்க்காத ஒரு அதிர்ச்சி நடக்க ஆரம்பிச்சது. சார் எங்களுடைய பையனையும் காணோம், சார் எங்களுடைய பொண்ணையும் காணோம் அப்படின்னு இன்னும் சில பேர் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கறாங்க. இப்ப இதுல குழப்பமான போலீஸ் ஃபர்ஸ்ட் நீங்களா யாரு, காணாம போனது மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாரு இல்லையா கோவிந்தசாமி, அவருடைய சொந்தக்காரங்க தான் மொத்தமா காணாம போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அதாவது அவருக்கு ஜெயபிரகாஷ் அப்படிங்கிற ஒரு மகனும் தேவிகா அப்படிங்கிற ஒரு மகளும் இருந்திருக்காங்க. இந்த தேவிகாவுடைய கணவர் பெயர் நரசிம்மன். இவங்களுக்கு 6 மாசமே ஆன ஒரு குழந்தை இருக்கு. இவங்க ஒரு குடும்பம். இப்ப தேவிகாவுடைய ஹஸ்பண்ட் நரசிம்மன் இருக்காரு இல்லையா, அவரு கூட
கூட பிறந்தது 2 பேர். அதாவது மணி அப்படிங்கிற ஒரு அண்ணனும் ஆறுமுகம் அப்படிங்கிற ஒரு தம்பியும் இருந்திருக்காங்க. அதுல அண்ணனான மணிக்கு மட்டும் ராணி அப்படிங்கிற பெண் கூட கல்யாணமாகி அவங்களுக்கு தாமரை செல்வி மற்றும் கவிதா அப்படின்னு 2 குழந்தைகளும் இருந்திருக்காங்க. சோ மொத்தமா இவங்க 8 பேருமே சென்னை வளசரவாகத்துல இருக்கிற ஒரு வீட்டுல தான் ஒன்னா தங்கி இருந்திருக்காங்க. மேலும் அந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே தேவிகாவுடைய ஹஸ்பண்டான நரசிம்மன் சோப்பு டப்பா, குளிக்கிற மக் அப்படின்னு சின்ன சின்ன இந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருட்கள் தயார் பண்ற ஒரு ஃபேக்டரியை வச்சு நடத்திட்டு இருந்தாரு. சோ அந்த ஃபேக்டரியில வேலை செஞ்சுக்கிட்டோம் இவங்க 8 பேர் கூடவே அதே வீட்டுல சேகர் அப்படிங்கிற ஒரு லேபரும் இருந்திருக்காரு. இப்ப இவங்க 9 பேருமே சேர்ந்து தான் ஏப்ரல் 27ஆம் தேதி அன்னைக்கு சாமி கும்பிடுறதுக்காக திருப்பதிக்கு போயிருக்காங்க. அது மட்டும் இல்ல, எல்லாருமே 29ஆம் தேதி அன்னைக்கு வீட்டுக்கு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. பட் அவங்க யாருமே இப்ப வரைக்குமே திரும்ப வீட்டுக்கு வரல அப்படிங்கறதால தான் அவங்க எல்லாருடைய பேரண்ட்ஸுமே இப்ப போலீஸ் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. என்னடா இது 3 பேரை காணோம் அப்படின்னு ஆரம்பிச்ச கம்ப்ளைண்ட் இப்ப 9 பேர்ல வந்து நிக்குது அப்படின்னு ஷாக்கான போலீஸ்க்கு இது அவங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஒரு கேஸா தெரியல அப்படிங்கிற சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இப்ப விசாரணையை தொடங்கின போலீஸ் அவங்க எல்லாருமே திருப்பதி போறதாகவும் இந்த டேட்ல தான் திரும்பி வரப்போறேன் அப்படின்னு யாருகிட்ட சொல்லிட்டு போனாங்க அப்படிங்கிற கேள்வியை கம்ப்ளைண்ட் கொடுத்த கோவிந்தசாமி கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு கோவிந்தசாமி என்னுடைய மகன் ஜெயபிரகாஷ் கிட்ட தான் நாங்க வர்ற வரைக்குமே ஃபேக்டரியை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கிளம்பி போயிருக்காங்க அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்றாரு. இப்ப இதை கேட்ட போலீஸும் ஓ அன்னைக்கு உங்க கூட வந்திருந்தாரு அவரு தானே, ஆமா இப்ப எங்க அவரை காணோம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கோவிந்தசாமி இன்னைக்கு எங்க கூட அவர் வரல சார், அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவனுமே அவங்க தங்கி இருந்த அதே வீட்டுல தான் இப்ப தங்கி இருக்கான், சோ இப்ப கூட வீட்டுல தான் இருப்பான் சார் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட போலீஸ் சரி ஓகே அவர்கிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும், அப்படியே அவங்க தங்கி இருந்த வீட்டை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்ல நேரா வளசரவாக்கம் ஏரியால பழனியப்பா நகர் அப்படிங்கிற தெருவில் இருக்கிற அவங்க தங்கி இருந்த அந்த வீட்டுக்கே போறாங்க. பட் அங்க போய் பார்க்கும் பொழுது வீடு பூட்டி இருந்திருக்கு. சோ அங்கிருந்த நெய்பர்ஸ் கிட்ட ஏன் வீடு பூட்டி இருக்கு, கோவிந்தசாமியுடைய மகன் ஜெயபிரகாஷ் எங்க போனா அப்படின்னு விசாரிக்கிறப்பதான் நீங்க வர்றதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு பெரிய சூட்கேஸ் எடுத்துட்டு எங்கயோ கிளம்பி போனாரு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, தேவிகாவுடைய வீட்டுல இருந்தவங்க எப்ப எங்க போனாலுமே இந்த இடத்துக்கு தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுடைய சாவியவே எங்க கிட்ட தான் கொடுத்துட்டு போவாங்க. ஆனா ஜெயபிரகாஷ் சாவி எங்கிட்ட கொடுக்கல, எங்க போறாரு அப்படிங்கிற எதுவுமே எங்க கிட்ட சொல்லிட்டு போகல அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப போலீஸ் ஜெயபிரகாஷுடைய அப்பா கிட்ட அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னீங்களே, இப்ப எங்கேயோ வெளியே போயிருக்காரு, அவர் எங்கேயோ வெளியே போறதா உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தாரா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரோ அப்படி எதுவுமே அவன் என்கிட்ட சொல்லலையே சார் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட போலீஸ்க்கு யாருக்கிட்டையுமே சொல்லிட்டு போகல, வீட்டுடைய சாவியும் நெய்பர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு போகல, சோ என்னமோ சரியில்லையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட ஆமா இந்த வீட்டுல இருந்த எல்லாருமே திருப்பதி போனதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்களோ அப்படியா சார் எங்களுக்கு தெரியாது, நாங்க கூட எங்கடா 2-3 நாளா வீட்டுல யாருமே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம், எல்லாருமே திருப்பதி போயிருக்காங்களா அப்படின்னு அப்பதான் அவங்களுக்கே அந்த விஷயமே தெரிய வந்திருக்கு. சோ அந்த வீட்டுல இருந்தவங்க யாருமே அவங்க திருப்பதி போற விஷயத்த அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்டயும் சொல்லல, பக்கத்துல இருந்த நெய்பர்ஸ் கிட்டயும் சொல்லல. சோ கண்டிப்பா சம்திங் இஸ் ராங் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அவங்களுடைய டவுட்டை கிளியர் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் அவங்க இருந்த அந்த வீட்டை சர்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. சோ அந்த வீட்டுடைய பூட்டை உடைச்சு உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி என்ட்ரான உடனே அவங்க முதல்ல நோட் பண்ண விஷயம் ரொம்பவே ஹெவியான டெட்டால் ஸ்மெல். ஸோ இப்போ போலீஸ் ஏன் இப்படி டெட்டால் ஸ்மெல் வருது அப்படின்னு ஜெயபிரகாஷுடைய அப்பா கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு கோவிந்தசாமியோ இதே கேள்வியை தான் சார் நானும் என்னுடைய பையன் ஜெயபிரகாஷ் கிட்ட கேட்டேன், அதுக்கு கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி தங்கச்சி தேவிகா தான் வீட்டை நல்லா கிளீன் பண்ணிட்டு சுத்தம் பண்ணிட்டு போனா அப்படின்னு தன்னுடைய பையன் சொன்னதா சொல்றாரு. பட் அந்த வீட்டை ஃபுல்லா சர்ச் பண்றப்பதான் அந்த டெட்டால் ஸ்மெல்லுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய மர்மம் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய ஆரம்பிக்குது. அதாவது ஃபுல்லாவே சிமெண்ட் தரையா இருந்த அந்த வீட்டுல ஒவ்வொரு ரூமா போய் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஒரு பெட்ரூம் உடைய தரை மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா ஒரு பெரிய குழிய மூடின மாதிரி மணலா இருக்கிறத நோட் பண்றாங்க. சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் உடனடியா அந்த இடத்தை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தோண்டவே அவங்களால தாங்க முடியாத அளவுக்கு துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்ல, அங்கிருந்த மொத்த போலீஸ் டீமுமே மிரண்டு போற மாதிரியான காட்சி தான் அங்க காத்துட்டு இருந்துச்சு. எஸ், அந்த வீட்டுக்குள்ள இருந்த குழிக்குள்ள திருப்பதிக்கு போனதா சொல்லப்படுற அந்த 9 பேருடைய உடல்களுமே அழுகி போன நிலைமையில கடந்திருக்கு.
ஒரு வீட்டுக்குள்ள அதே வீட்டை சேர்ந்த 3 குழந்தைகள் உட்பட மொத்தமா 9 பேர் இப்படி ஒரு குழியில அழுகிய நிலைமையில கடந்த இந்த விஷயம் அடுத்த நாளே தமிழ்நாடு முழுவதுமே ஹெட்லைன்ஸா வர ஆரம்பிக்குது. இதுல ஏதோ மாந்திரிகம், அதாவது பிளாக் மேஜிக் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னும், கண்டிப்பா ஜெயபிரகாஷ் தான் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த வீட்டுல இருந்த எல்லாத்தையுமே நரபலி கொடுத்திருக்கான் அப்படின்னும் செய்தி ஊடகங்களும் தமிழ்நாட்டு மக்களும் பரபரப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ போலீஸும் இப்ப சஸ்பெக்டா இருக்கிற ஜெயபிரகாஷை தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி போலீஸ் ஜெயபிரகாஷை தேட ஆரம்பிச்சு ஒரு 10 நாள் கழிச்சு அன்னைக்கு நைட்டு நேரம் இரவு 12 மணிக்கு மேல இருக்கும். அன்றைய நாள் நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்ப தர்மபுரியில் இருக்கிற தன்னுடைய வீட்டுல ஜெயபிரகாஷுடைய அப்பா கோவிந்தசாமி நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு யாரோ கதவை தட்டுற மாதிரியான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அந்த சத்தத்தை கேட்டு எந்திரிச்சவரு மெல்லமா போய் கதவை திறக்கிறாரு. அப்ப வெளியே அந்த மழையிலையும் வியர்த்து போன முகத்தோட தன்னுடைய பையன் ஜெயபிரகாஷ் ரொம்பவே பதட்டத்தோட நின்னுட்டு இருக்கிறத பாக்குறாரு. அப்படி ஜெயபிரகாஷை பார்த்த உடனே எந்தவித ரியாக்ஷனுமே இல்லாம உள்ளவா அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராரு. அப்படி உள்ள வந்து கட்டில உட்கார்ந்த ஜெயபிரகாஷ்க்கு ஒரு டம்ளர்ல தண்ணி கொடுத்த அவருடைய அப்பா, ஆமா சாப்பிட்டியா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு இல்லப்பா அப்படின்னு பதில் சொல்ல, கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கிருந்த அலமாரியில இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து ஜெயபிரகாஷ் கிட்ட கொடுக்கறாரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் இரு, நான் வெளியில போய் கடை ஏதாவது திறந்திருக்கா அப்படின்னு பார்த்து உனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வரேன், நீ கதவை லாக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப ஜெயபிரகாஷ் அவருடைய அப்பா சொன்ன மாதிரி கதவை லாக் பண்ணிட்டு அவர் கொடுத்த அந்த பணத்தை பத்திரமா அவர் கொண்டு வந்திருந்த சூட்கேஸ்ல வச்சு லாக் பண்றாரு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அகைன் இப்ப கதவு தட்டப்படுது. ஜெயபிரகாஷும் கதவை திறக்கிறாரு. அப்படி அவர் கதவை திறக்கவே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி அந்த வீட்டுடைய கதவை திறந்துட்டு போலீஸ் உள்ள என்டர் ஆகுறாங்க. இப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு புரியாம ஜெயபிரகாஷ் முழிச்சிட்டு இருந்த அதே வினாடியில போலீஸ்க்கு பின்னாடி இருந்து அவருடைய அப்பாவான கோவிந்தசாமி ஜெயபிரகாஷை முறைச்சு பார்த்தபடி உள்ள என்ட்ராகிறாரு. சோ தன்னுடைய அப்பாவை பார்த்து ஜெயபிரகாஷ் அதிர்ச்சியாக, உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதுடா அப்படின்னு சொன்ன அவருடைய அப்பா, இவனை பிடிச்சி தூக்குல போடுங்க சார் அப்படின்னு ரொம்பவே கோபமா போலீஸ் கிட்ட கத்த ஆரம்பிக்கிறாரு. இப்ப போலீஸ் ஜெயபிரகாஷை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறப்ப அவருக்கும் அங்க நடந்த கொலைகளுக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்ல. எப்பவும் போல அன்னைக்கு நாள் நான் வீட்டுல தூங்கிட்டு இருக்கும் போது யாரோ சில பேர் வந்து அவரை மட்டும் ஒரு ரூம்ல அடைச்சு போட்டுட்டு அங்கிருந்த மத்த எல்லாரையுமே கொலை பண்ணிட்டு போயிட்டாங்க. பயத்துல தான் இதை நான் உங்ககிட்ட சொல்லாம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதை கேட்ட போலீஸ் நக்கலா சிரிச்சுக்கிட்டே சிம்பிளா 2 கொஸ்டினை மட்டும் அவர்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஏண்டா குழந்தைகளை கூட விடாம கொலை பண்ணிட்டு போனவங்க உன்னைய மட்டும் எதுக்காக உயிரோட விட்டுட்டு போனாங்க? சரி, அப்படியே உன்னை உள்ள வச்சு லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீ எப்படி கதவை திறந்துட்டு உள்ள இருந்து வெளியே வந்த அப்படின்னு கேக்குறாங்க. சோ போலீஸுடைய அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம திணற ஆரம்பிச்ச ஜெயபிரகாஷ் விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சதுமே நடந்த உண்மைகளை ஒவ்வொன்னா கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி தமிழ்நாட்டு போலீஸுடைய ட்ரைனிங் செஷன்லயே ஆட் பண்ணப்பட்ட ஜெயபிரகாஷுடைய கன்ஃபஷன்ல சொன்ன விஷயங்கள் இதுதான். டிப்ளமோ படிச்சிருந்த 21 வயதான ஜெயபிரகாஷுக்கு வேலை எதுவுமே கிடைக்கல அப்படிங்கறதால அவனுடைய தங்கச்சி தேவிகாவுடைய ஹஸ்பண்ட் நரசிம்மன் ஒரு பிளாஸ்டிக் ஃபேக்டரி ஒன்று நடத்திட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஃபேக்டரியிலேயே வேலை செஞ்சுட்டு அவங்களுடைய வீட்லயே தங்கவும் ஆரம்பிக்கிறான். ஆனா அவனுடைய தங்கச்சியுடைய ஹஸ்பண்டும் அவருக்கு 2 பிரதர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க 3 பேருமே ஜெயபிரகாஷ் ஒழுங்கா வேலை செய்யறதில்ல அப்படின்னு அவனை அடிக்கடி திட்டிருக்காங்க. கொஞ்ச நாள் பொறுத்து போனவன் இதுக்கு மேல அங்க வேலை செய்யக்கூடாது அப்படின்னு அங்க வேலைக்கு போறத ஸ்டாப் பண்றான். என்னதான் அங்க வேலைக்கு போகல அப்படின்னாலும் தங்கச்சிய கட்டி கொடுத்த அந்த வீட்டை விட்டு போகாம அங்கேயே தங்கி சாப்பிட்டுக்கிட்டு வெளியே போய் வேலை தேடுறதா சொல்லி ஊர் சுத்திக்கிட்டு திரிய ஆரம்பிக்கிறான். இதனாலதான் அவனுடைய தங்கச்சியும் தங்கச்சியுடைய ஹஸ்பண்டும் அவனை அடிக்கடி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீ தண்ட சோறு தாண்டா, வெட்டியா ஊரை சுத்துறதுதான் நீ லாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் முன்னாடியுமே அவனை திட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வீட்டுல இவனுடைய தங்கச்சி குடும்பம் மட்டும் இல்ல, தங்கச்சியுடைய ஹஸ்பண்டுக்கு 2 பிரதர்ஸ், அதுல ஒருத்தருக்கு மட்டும் கல்யாணமாகி அவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் அப்படின்னு இவங்க ஒரு குடும்பமும், மேலும் கல்யாணமாகாத இன்னொரு தம்பி, கூடவே அந்த ஃபேக்டரியில வேலை செய்யற சேகர் அப்படிங்கிற ஒரு லேபரும் அதே வீட்டுல தான் தங்கி இருந்திருக்காரு. சோ மொத்தமா ஜெயபிரகாஷோட சேர்ந்து 10 நபர்கள் அந்த வீட்டுல இருந்திருக்காங்க. இப்படி அந்த வீட்டுல இருந்த மத்தவங்களுமே கூட ஜாடை மாடையா அதே மாதிரி அவனை திட்டி அவமானப்படுத்தியிருக்காங்க.
இப்படி இவங்க திட்டுறதும் இதனால கோவப்பட்டு சில சமயம் அவன் அந்த வீட்டை விட்டு வெளியே போறதும் மறுபடியுமே கொஞ்ச நாள் கழிச்சு அதே வீட்லயே வந்து உட்கார்ந்துட்டு வேலை தேடுறதா சொல்லிட்டு ஊர் சுத்துறது அப்படின்னு இது தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு. சோ கொஞ்சம் கூட மானரோசம் இல்லாம மறுபடியுமே அந்த வீட்டுக்கு வந்துட்டான் அப்படின்னு போக போக ரொம்பவே ஓப்பனா அவனுக்கு திட்டு விழுக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்ல, அந்த குடும்பத்தில் இருந்தவங்க எங்கேயாவது வெளியே போனா கூட ஜெயபிரகாஷை மட்டும் வீட்டுல விட்டுட்டு அவங்க மட்டும் வெளியே போய் என்ஜாய் பண்ணிட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. இதனால ஜெயபிரகாஷ்க்கு அவனுடைய கூட பிறந்த தங்கச்சி மேல மட்டும் இல்லாம அந்த வீட்டுல இருந்த மொத்த குடும்பத்து மேலையும், ஏன் அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த சேகர் வரைக்குமே எல்லார் மேலையும் ஒரு தாங்க முடியாத பொறாமையும் கொலைவெறியும் உண்டாக ஆரம்பிக்குது. இப்படி போயிட்டு இருந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் அவனுடைய அந்த பொறாமையும் கொலைவெறியும் அணைய உடைச்சுக்கிட்டு வர வெள்ளம் மாதிரி வெளியே வர ஒரு நாளும் வர ஆரம்பிக்குது. அது ஏப்ரல் 27 அதிகாலை 3:30 மணி. ஜெயபிரகாஷுடைய தங்கச்சி தேவிகாவும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் நரசிம்மனும் அவங்களுடைய பெட்ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. அப்ப தூக்க கலக்கத்தோட எந்திரிச்ச நரசிம்மன் பாத்ரூம் போறதுக்காக அந்த ரூம்ல இருந்து வெளியே வராரு. அப்பதான் அங்க ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை அவர் பாக்குறாரு. அதாவது அவருடைய பெட்ரூமுக்கு பக்கத்துல இருந்த இன்னொரு பெட்ரூம்குள்ள அவருடைய அண்ணன் மற்றும் அண்ணனுடைய மனைவி தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி அங்க தூங்கிட்டு இருந்த அவருடைய அண்ணன் மனைவியுடைய சேலை கோணல் மானலா விலகி இருக்கிறதையும் அத அந்த ரூமுடைய ஜன்னல் வழியா வெச்ச கண்ணு வாங்காம ஜெயபிரகாஷ் பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கறதையும் பார்த்து ஷாக் ஆகுறாரு. கோவமான நரசிம்மன் ஜெயபிரகாஷுடைய சட்டையை பிடிச்சு இழுத்துட்டு வந்து அவனுடைய கண்ணத்திலேயே பலார் பலார் அப்படின்னு அறைய ஆரம்பிக்கிறாரு. ஏண்டா, என் அண்ணனுடைய ஒய்ஃப் அப்படின்னா உனக்கு அவங்க அக்கா மாதிரிடா, அவங்கள போய் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இப்படி தப்பா பாக்குறியே, இதுக்கு மேல இந்த வீட்டுல உன்னை வச்சிருந்தா உன்னுடைய தங்கச்சியவே கூட நீ தப்பா பாப்படா தண்டசூரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே அவனை கோவமா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இதனால ஆத்திரமான ஜெயபிரகாஷோ அங்க கிடந்த ஒரு விறகு கட்டை எடுத்து நரசிம்மனுடைய தலையிலேயே ஓங்கி அடிக்க ஆரம்பிக்கிறான். நிலை குலைஞ்சு போன நரசிம்மன் தலையிலிருந்து ரத்த வெள்ளம் வழிய அப்படியே சரிஞ்சு விழுகிறாரு. இப்ப இந்த சத்தத்தை கேட்டு கண் முழிச்ச ஜெயபிரகாஷுடைய தங்கச்சியான தேவிகாவும் தூக்க கணக்கத்தோட என்ன சத்தம் அப்படின்னு வெளியே வந்து பாக்குறாங்க. அங்க தன்னுடைய கணவர் சாகர நிலைமையில துடிச்சிட்டு இருக்கிறதையும் பக்கத்துல கையில கட்டையோட நின்னுட்டு இருக்கிறதையும் பார்த்து, டே அவர் என்னடா பண்ண அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவனோ பதில் எதுவுமே சொல்லாம இறந்து கிடந்த நரசிம்மனுடைய உடலையே வெறிச்சு பார்த்தபடி நின்னுட்டு இருந்திருக்கான். இப்ப கோவமான அவனுடைய தங்கச்சி, அவர் அடிச்சு கொன்னுட்டியேடா பாவி, என்னுடைய வாழ்க்கையே அழிச்சிட்டியேடா, உன்னை வீட்டுல உட்கார வச்சு தண்டச்சோறு போட்டதுக்கு விசுவாசத்தை காட்டிட்டியேடா அப்படின்னு திட்டிக்கிட்டே அவனை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெயபிரகாஷ் அவனுடைய தங்கச்சி மேலேயே கொலை வெறியில் இருந்திருக்கான் அப்படிங்கறதால இப்ப அதே வெறியோட அவங்களுடைய தலையிலையும் கட்டையால அடிக்க ஆரம்பிக்கிறான். சோ அடுத்த சில நிமிடங்கள்லயே அவங்களும் துடி துடிச்சு இறந்து போறாங்க. அண்ட் அதே டைம்ல தங்கச்சியுடைய ரூம்ல தூங்கிட்டு இருந்த 6 மாத குழந்தையான சம்பத் பாலுக்காக அழுக ஆரம்பிக்கிறான். சோ ஷாக்கான ஜெயபிரகாஷ் அந்த அழுக சத்தத்தை கேட்டு பக்கத்து ரூம்ல தூங்கிட்டு இருக்கிறவங்க எந்திரிச்சிருவாங்க அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறான். அதனால சத்தம் வராதபடி அந்த குழந்தையுடைய வாயையும் மூக்கையும் அவனுடைய கையால பொத்தி அமுக்க ஆரம்பிக்கிறான். பட் அதையுமே மீறி அந்த குழந்தை துள்ள ஆரம்பிக்க பச்சை குழந்தை அப்படின்னு கூட பார்க்காம, சொந்த தங்கச்சியுடைய குழந்தை அப்படின்னு கூட பார்க்காம கிச்சன்ல இருந்த ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து அந்த குழந்தையுடைய கழுத்தை அறுத்து கொலை பண்றான். மேலும் அப்பதான் அவனுக்கு இன்னொரு கொடூரமான சிந்தனையும் வர ஆரம்பிக்குது. அதாவது இப்ப நம்ம இங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டோம் அப்படின்னா அங்க இருக்கிற மத்தவங்க எல்லாருமே நம்ம தான் கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்லிடுவாங்க. மேலும் நம்மளுடைய தங்கச்சியுடைய ஹஸ்பண்டும் நம்மளை திட்டும் போது அதை வேடிக்கை பார்த்து ரசிச்சவங்க தான் இவங்க எல்லாரும். சோ அப்படிப்பட்டவங்களை நம்ம எதுக்காக உயிரோட விட்டுட்டு போகணும் அப்படின்னு டிசைட் பண்றான். சோ அவனுடைய தங்கச்சி மற்றும் அவங்க ஹஸ்பண்டுடைய இறந்த உடல்களை அவங்களுடைய பெட்ரூம்க்கு இழுத்துட்டு போய் அங்கேயே படுக்க வச்சுட்டு அடுத்த கொலைக்கு ரெடியாகவும் ஆரம்பிக்கிறான். இப்ப அந்த வீட்டுடைய ஹால்ல படுத்து தூங்குறவனுக்கு அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே எப்ப எந்திரிச்சு வெளியே வருவாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகாலை நேரம் அப்படிங்கறதால அவன் எதிர்பார்த்த மாதிரியே அடுத்த நபரும் பெட்ரூம்ல இருந்து வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நரசிம்மனுடைய அண்ணன் மனைவி, இவன் தப்பா பார்த்துட்டு இருந்தான் இல்லையா, அவங்க ஒரு 5:30 மணிக்கு வாசல் தெளிச்சு கோலம் போடுறதுக்காக அவங்களுடைய பெட்ரூம்ல இருந்து கதவை திறந்துட்டு வெளியே வராங்க. அப்ப அந்த கதவை ஒட்டி ரெடியா நின்னுட்டு இருந்த ஜெயபிரகாஷ்
பின்னாடி இருந்தபடியே ஓங்கி அவங்களுடைய தலையிலேயே கட்டையால அடிக்கிறான். அதுல தடுமாறி கீழே விழுந்த அவங்கள தொடர்ந்து வெறி பிடிச்சவ மாதிரி அடிக்க அடுத்த சில நொடிகள்லயே நம்ம எதுக்காக இறந்து போறோம் அப்படின்னு தெரியாமலேயே அவங்க இறந்து போறாங்க. அதுக்கப்புறமா 1 மணி நேரம் கழிச்சு தன்னுடைய பெட்ரூம்ல இருந்து வெளியே வந்த நரசிம்மனுடைய அண்ணனான மணியையும் அதே பாணிலேயே கொலை பண்றான். அடுத்ததா அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த சேகரையும், அதுக்கு அடுத்ததா நரசிம்மனுடைய தம்பி ஆறுமுகத்தையும் பின்னாடி ஒளிஞ்சிருந்து தலையில அடிச்சே கொலை பண்றான். இப்ப அங்க இறந்து கிடந்த அத்தனை பேருடைய உடல்களையும் ஒன்னொன்னா இழுத்துட்டு போய் அவனுடைய தங்கச்சியுடைய பெட்ரூம்ல படுக்க வைக்கிறான். கரெக்டா அந்த டைம்ல தான் பெட்ரூம்ல தூங்கிட்டு இருந்த நரசிம்மனுடைய அண்ணனான அவங்களுடைய 2 குழந்தைகளும் வெளியே மிகப்பெரிய ஒரு ஆபத்து காத்துட்டு இருக்கு அப்படின்னு தெரியாம அம்மா அம்மா அப்படின்னு சத்தம் போட்டுட்டே எந்திரிச்சு வராங்க. அப்படி வெளியே வந்தவங்க அங்க ஹால்ல இருந்து இறந்த உடல்களை ஜெயபிரகாஷ் இழுத்துட்டு போறதையும் பாக்குறாங்க. பட் அங்க என்ன நடக்குது அப்படின்னு அவங்க புரியாம பார்த்தாலும் அவங்கள பார்த்து ஷாக்கான ஜெயபிரகாஷ் உடனடியா அங்க தரையில கிடந்த கத்தியை எடுக்கிறான். ஆல்சோ ஒரு பாவமும் அறியாத அந்த பிஞ்சு குழந்தைகளை பிடிச்சு அவங்களுடைய கழுத்தை அறுத்து கொலை பண்ணவும் செய்யறான். இப்ப எல்லாருடைய இறந்த உடல்களையும் எப்படி டிஸ்போஸ் பண்றது அப்படின்னு திங்க் பண்ண ஜெயபிரகாஷ் பக்கத்துல இருந்த பிளாஸ்டிக் ஃபேக்டரியில இருந்து கடப்பாறை மற்றும் மண்வெட்டி எடுத்துட்டு வந்து அவனுடைய தங்கச்சியுடைய பெட்ரூம்லயே ஒரு பெரிய குழியா தோண்டி 9 பேருடைய உடல்களையுமே அங்கேயே புதைச்சிருக்கான். கடைசியா அந்த வீடு முழுக்கவே ஃபுல்லா டெட்டாயில் மிக்ஸ் பண்ண தண்ணியை வச்சு கிளீன் பண்ணிட்டு அன்னைக்கு காலையில அங்கிருந்த நெய்பர்ஸ் கிட்ட எங்க வீட்டுல இருந்து எல்லாருமே திருப்பதி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அப்பதான் அவனி கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இது நடந்து ஒரு 3 நாள் கழிச்சு தர்மபுரியில் இருக்கிற ஜெயபிரகாஷுடைய அப்பா அவனையும் அவனுடைய தங்கச்சியும் பாக்குறதுக்காக சடனா அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்க ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்து ஷாக்கான அவன் எங்கடா யாரையுமே காணோம் அப்படின்னு அப்பா கேட்டதுமே இவனுமே சமாளிக்க முடியாம தன்னுடைய அப்பா கூடவே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். ஆனா போலீஸ் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு பயந்து வீட்டுல இருந்து வெளியே போனவன் பிளாட்ஃபார்ம்ல படுத்திருந்து கையில் இருக்கிற காசு எல்லாமே காலியானதும் ஒரு டெலிபோன் பூத்துல இருந்து தர்மபுரியில தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல போன் வச்சிருக்கிற ஒரு வீட்டுக்கு கால் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப வேற யாரோ பேசுற மாதிரி பேசி அவனுடைய அப்பாவை கூப்பிட சொல்றான். தன்னுடைய அப்பா வந்து பேசுறப்ப கோவத்துல தெரியாம தப்பு பண்ணிட்டப்பா, இப்ப செலவுக்கு கூட காசு இல்லாம பிச்சைக்கார மாதிரி தெருவில் அலைஞ்சிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிருக்கான். பட் அவனுடைய அப்பாவோ இந்தியன் படத்துல வர்ற இந்தியன் தாத்தா மாதிரி தப்பு பண்ணது தன்னுடைய மகனா இருந்தாலுமே அதுக்கான தண்டனைய அவன் அனுபவிக்கணும் அப்படின்னு திங்க் பண்றாரு. சோ அவனுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி சொல்லிட்டு சரி இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வா நான் பணம் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவனுமே அதை நம்பி வந்தப்ப ஏற்கனவே இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லியிருந்ததால ஜெயபிரகாஷ மடக்கி பிடிச்சிருக்காங்க. சோ இப்ப நடந்தது எல்லாமே இதுதான் சார் அப்படின்னு போலீஸ் கிட்ட சொன்ன ஜெயபிரகாஷோ கோர்ட்ல போலீஸ் என்ன கட்டாயப்படுத்தி இந்த மாதிரி கன்ஃபெஷனை வாங்கிட்டாங்க அப்படின்னு பல்ட்டி அடிக்க ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்ல போலீஸ் இந்த கேஸ்ல என்ன வேணும் அப்படின்னு சிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். பட் அவனுடைய நெய்பர்ஸ்ல இருந்து இறந்து போனவங்களுடைய பேரண்ட்ஸ் மற்றும் அவனுடைய அப்பா அப்படின்னு எல்லாருமே அவனுக்கு எதிராக சாட்சி சொன்னதால 1985 நவம்பர் மாசம் கோர்ட் அவனுக்கு டெத் சென்டென்ஸை தீர்ப்பு எழுதியிருக்கு. அதுக்கப்புறமா சுப்ரீம் கோர்ட் வரைக்குமே அப்பீல் பண்ணி பார்க்கறான். பட் சுப்ரீம் கோர்ட்டுமே அவனுக்கு தரப்பட்ட டெத் சென்டென்ஸை கன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இந்த தீர்ப்பை கேட்டு தமிழ்நாட்டு மக்களும் விக்டிம்ஸ் உடைய பேரண்ட்ஸும் ஆறுதல் அடைகிறாங்க. ஆனா அடுத்த சில வருடங்கள்லயே யாருமே எதிர்பார்க்காத ஒரு தீர்ப்பு ஒன்று சுப்ரீம் கோர்ட்டே கொடுக்குது. அதாவது ஜெயபிரகாஷ் தன்னுடைய டெத் சென்டென்ஸை லைஃப் சென்டென்ஸா ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு இந்தியாவுடைய பிரசிடென்ட் கிட்ட மெர்சி பெட்டிஷன் ஒன்று போடுறான். பட் பிரசிடென்ட்டோ அதுல எதுவுமே முடிவெடுக்காம கிட்டத்தட்ட 2 வருஷமா டிலே பண்றாரு. சோ இதையே ஒரு பாயிண்டா எடுத்துக்கிட்ட ஜெயபிரகாஷ் உடைய லாயர் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ரிவ்யூ பெட்டிஷனை ஃபைல் பண்றாரு. அதாவது பிரசிடென்ட் அவனுடைய மெர்சி பெட்டிஷனை பெண்டிங்ல வச்சிருந்த அந்த டைம் பீரியட்ல ஜெயில ஜெயபிரகாஷ கண்டம் செல் அப்படிங்கிற ஒரு தனிமை சிறையில தான் போலீஸ் அடைச்சு வச்சிருந்தாங்க. சோ இன்னைக்கு நம்மள தூக்குல போட்டுருவாங்களோ நாளைக்கு நம்மள தூக்குல போட்டுருவாங்களோ அப்படின்னு தன்னுடைய மனசளவுலயே தினம் தினம் செத்து பிழைச்சிருக்கான். சோ அந்த 2 வருஷம் அவன் அனுபவிச்ச அந்த கொடுமையே ஒரு பெரிய தூக்கு தண்டனை தான். அதனால அவனுடைய டெத் சென்டென்ஸை ரத்து பண்ணணும் அப்படின்னு ஆர்கியூ பண்றாரு.
இதை கேட்ட சுப்ரீம் கோர்ட்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிர்ச்சியை கொடுக்கிற மாதிரி ஜெயபிரகாஷுடைய தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையா குறைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல 17 வருஷ ஜெயில் தண்டனைக்கு அப்புறமா அவனுடைய நன்னடத்தைய காரணம் காட்டி 2002 வருஷம் தமிழ்நாடு கவர்மெண்ட் அவனை ரிலீஸ் பண்றாங்க. அப்படி ரிலீஸ் ஆன ஜெயபிரகாஷ் அதுக்கப்புறமா நார்த் சைடு போயிட்டான் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இப்ப வரைக்குமே அவன் உயிரோட தான் இருக்கானா இல்லையா அப்படிங்கிறது கூட யாருக்குமே தெரியாது. இந்த கேஸ்ல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படிங்கிற பழமொழி அப்படியே ஜெயபிரகாஷ்க்கு பொருந்தி போகுது அப்படிங்கிறது தான். ஒரு செகண்ட்ல கோவத்துல எடுத்த அந்த முடிவு இப்ப எங்க கொண்டு வந்து அவனை நிறுத்தி இருக்கு பாருங்க. அதாவது நம்ம பண்ணது தப்பு தான் அப்படின்னு ஃபீல் பண்ணி சைலண்டா தன்னுடைய தங்கச்சியுடைய வீட்டுல இருந்து ஜெயபிரகாஷ் கிளம்பி போயிருந்தான் அப்படின்னாலே மேபி இன்னொரு இடத்துல வேலை கிடைச்சு அவனுடைய லைஃப்ல நல்லபடியா செட்டில் கூட ஆயிருந்திருப்பான். பட் ஆத்திரப்பட்டு அவன் பண்ண கொலைகளால அவனுடைய லைஃபையும் அவனே அழிச்சுக்கிட்டு ஒரு பாவமும் அறியாத மற்றவங்களுடைய லைஃபையுமே அவன் அழிச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, ஜெயபிரகாஷுடைய டெத் சென்டென்ஸை கேன்சல் பண்ண கோர்ட் இன்னொரு ஆர்டரையும் கவர்மெண்ட்டுக்கு பாஸ் பண்ணிருக்கு. அதாவது எந்த ஒரு தூக்கு தண்டனை கைதியா இருந்தாலுமே அவங்களுடைய மெர்சி பெட்டிஷனை பிரசிடென்ட் கேன்சல் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவங்கள நீங்க கண்டம் செல் அப்படிங்கிற அந்த தனிமை சிறையில அடைச்சு வச்சு கண்காணிக்கணும் அப்படின்னு கோர்ட் ஒரு ஆர்டர் போட்டுச்சு. ஆக்சுவலா இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான். பிகாஸ் இத காரணமா வச்சு தூக்கு தண்டனை கைதிகள் இனி தப்பிக்க முடியாது இல்லையா? சோ மை டியர் எஸ்டிஐ இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஜெயபிரகாஷ் பண்ண இந்த கொலைகளை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பார்க்குற நிறைய பேர் லைக் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. சோ இப்போ வரைக்கும் லைக் பண்ணல அப்படின்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக்கும் போட்டுருங்க. நீங்க பண்ற உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.